கன்னியாகுமரி மாவட்டம் ரஸ்தாக்காடு கடற்கரையில் டாக்டர் பி டி செல்வகுமார் அவர்கள் நடத்தும் 12வது ஆண்டு சமத்துவ பொங்கல் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு தமிழ்மணி, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த ஜனநாயகன் திரைப்படத்தோடு இந்த சென்சார் விவகாரம் தொடர்ந்து இந்த சர்ச்சை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ தலைமை நீதிபதி அமர்வில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தடை உத்தரவு, தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கான தடையை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பார்வை. சார், எனக்கு உண்மையை சொல்லணும்னா அந்த வழக்கினுடைய முழு சாராம்சம் தெரியாது. பேசுகிற மற்றவர்களும் தீர்ப்பை முழுசா படிச்சாங்களாங்கிறது எனக்கு தெரிய வாய்ப்பில்லை. எனக்கு தெரியாது நிச்சயமா. சில காட்சிகள் நீக்கப்பட வேண்டும்னு அத முதல்ல ஓகேன்னு கொடுத்த அந்த நபரே அந்த குழுவுல உள்ளவர் மறு ஆய்வுக்கு அனுப்பணும்னு சொல்லி இருக்கிறாருங்கிற ஒரு சின்ன ஷரத்து மட்டும்தான் எனக்கு வெளியே தெரிந்தது. அது உண்மை என்று நான் கருதுகிறேன். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதுதான். முதலில் எஸ் என்று கிளியரன்ஸ் கொடுத்துவிட்டு பிறகு இல்லை, இது தவறு, ஒரு மறு ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற கருத்தை அவர் தனக்குத்தானே தன் கருத்தை மாற்றிக்கொள்ளுகிற உரிமை இருக்கிறதா என்பது மட்டும்தான் சட்டத்தின் முன்னால் இருக்கிற ஒரு சின்ன கேள்வி. மற்றவை அரசியல், தேர்தல் நெருங்கி இருக்கிறது, இவையெல்லாம் சட்டத்தில் வருகிற விஷயங்கள் அல்ல. எனவே 21க்கு முன்னால் இதை எனக்கு தெரிந்து உச்ச நீதிமன்றத்திற்கு போய் மாற்றிவிடக்கூடிய வாய்ப்பில்லை. இதற்கு மேல் போகக்கூடிய ஒரே இடம் உச்ச நீதிமன்றம். அங்கு இன்னும் தாமதமாகும். அடுத்தவர்களுக்கு எதிர் செயலுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவர்கள் சொல்லுகிற கருத்தை கேட்டு பதில் மனு போட்டு இவையெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. எனவே 21க்கு முன்னால் தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இன்றைய சூழ்நிலையில் இல்லை சட்டத்தில் என்று நான் ஆணித்தரமாக கருதுகிறேன். பட் திரு தமிழ்மணி, ஆனா அந்த ஆப்ஷன் தயாரிப்பு நிறுவனத்துக்கு இருக்கா? 21க்கு முன்னாடியே உச்சநீதிமன்றத்தை அணுகக்கூடிய ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கா? தாமதமாகுன்றது வேற, ஆப்ஷன் இருக்கா? சார், நாளை காலை கூட அணுகலாம். அந்த ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. அதான் சொன்ன இருக்குது. இந்த தலைமை நீதிபதியே சொன்னார், ஒரு மருத்துவ நிறுவனம் மாதிரி உச்ச நீதிமன்றம் இரவும் பகலும் ஒரு வாரத்துக்கு முந்தி சொன்னார் அவர், இரவும் பகலும் திறந்திருக்கும்னு. எனவே ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில கூட போகலாம். ஆனால் போக வேண்டிய அர்ஜென்சி இருக்கிறதா, ஒரு நேஷனல் எமர்ஜென்சி இம்பார்ட்டன்ஸ் இருக்கான சத்தியமா இல்ல. ஒரு படம் எடுக்கிற நிறுவனம் வியாபாரம் செய்கிறது. எந்த நிறுவனம் யாரை வைத்து எப்போது எந்த கதையை எடுத்தாலும் அது ABCD என்று 26 சிக்கல்கள் அல்லது 26 ஸ்டேஜை கடந்தாக வேண்டும். அதில் ஒரு ஸ்டேஜில் இன்றைக்கு அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இது அதிகாரம் இருக்கிறதா? எஸ், போய் உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம், அதிகாரம் இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அவர்கள் கதவை திறந்து நாளை மறுநாள் இன்று இரவு 11:30 மணிக்கு கேட்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இந்த வழக்கில் ஒரு 10 பேர் இறந்து விடுவார்கள் அல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலை அல்ல. ஒரு 1000 வீடுகள் இடிக்கப்படும் இல்லை. ஒரு படம் போட்டு முதல் போட்டு சினிமா எடுத்த ஒரு நபர் தள்ளி போவதனால் தாமதமாகலாம். உங்களுக்கு தெரியும், கமலஹாசனுடைய படத்துக்கு சமீப காலத்தில் தான் இப்படி ஒன்று நடந்தது. எனவே இது முதல் முறை அல்ல, 1000 முறை நடந்திருக்கிறது. ஒரு தொழிலை செய்கிறவர்கள் அந்த தொழிலில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குமோ அதை சந்தித்தாக வேண்டும். எனவே போனாலும் பலன் இருக்காது என்று நான் மனப்பூர்வமாக கருதுகிறேன். ஆனா ஒரு பட ரிலீஸ்க்கு இவ்வளவு சிக்கல்கள் சட்ட ரீதியாகவும் தொடரும் அப்படின்றது சாமானியனுக்கு ஒரு கேள்வி எழுப்பும் இல்லையா? ஏன்ட்டு சார், இது எந்த தொழிலும் எங்கெல்லாம் லாபம் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் சிக்கல்கள் அதிகமாக இருக்கு. நான் ரொம்ப மிக எளிதாக ஒரு அடிப்படையை நான் உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். ஒரு 400 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் நடிகருக்கு மட்டும் 250 கோடி 200 கோடி. ஒரு சாமானியன் எத்தனை செய்வர்னு தெரியுமா? 200 கோடிக்கு எனக்கு தெரியாது. எனவே ஒரு நடிகருக்கு கொடுக்கப்படுகிற 200 கோடி ரூபாய்க்கு எத்தனை செய்வர் என்று சாமானியனுக்கு தெரியாது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்
இதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அந்த சிக்கலில் ஒரு சென்னையிலிருந்து திருச்சி போகிற வரை ஒரு 100 முறை ஒரு லாரி போகுமானால் சரக்கு லாரி விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் 330 கிலோமீட்டர்லயே 100 முறை என்றால் இருக்கிறது, மறுப்பதற்கில்லை. அந்த 100 பிரச்சனைகளை, டிராபிக் ஜாமை எல்லாம் தாண்டிதான் டிரைவர் வண்டியை ஓட்டி சென்னையிலிருந்து திருச்சிக்கு போக வேண்டும். ஒவ்வொரு தொழிலிலும் எல்லா காலகட்டங்களிலும் இது இருக்கத்தான் செய்யும், இருக்கும். நன்றி திரு தமிழ்மணி, இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்தமைக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் ரஸ்தாக்காடு கடற்கரையில் டாக்டர் PT செல்வகுமார் அவர்கள் நடத்தும் 12வது ஆண்டு சமத்துவ பொங்கல் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.